இது? புரியல சார். சொல்றது கேளுங்க. இப்போ இப்ப இருங்க சிஎம்மா தான் இருந்தாரு. ஓகேவா? ஓகேவா? கலவரம் பார்த்தீங்கன்னா நடக்குது. அது ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு அது விஷயம் இருக்கு. ஓகேவா? அதுக்குள்ள நீங்க வந்து போல. கலவரம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே. அதுலருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அன்னைக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்தது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். சும்மாலாம் இல்ல. இவர வந்து தொலைச்சு இருந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கேஸ், ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்னு ஒண்ணுல கூட இவர் வந்து பார்த்தீங்கன்னா, குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்படல. எப்போ காங்கிரஸ் ஆட்சியில. சரியா? இதெல்லாம் மீறி தான் குஜராத்ல நடந்த கலவரத்துக்கு குஜராத் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுருக்காங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வந்து பொய்யா இருந்தா நீங்க தயவு செஞ்சு நீங்க வந்து எலக்ஷனோட அந்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. முஸ்லீம் மெஜாரிட்டி இதுல கூட பார்த்தீங்கன்னா, பிஜேபி தான் வின் பண்ணியிருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? அத நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். அப்புறம் கோத்ரா வழக்குன்றீங்க. கோத்ரா பத்தி தெரியுமாங்க? என்ன கோத்ரா வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் என்ன சொல்லி தெரியுமா உங்களுக்கு? ஒரு ட்ரெயின்ல வந்து இல்ல ஐயா. பார்த்தீங்கன்னா, ஒரு எரிச்சிருக்காங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ யார் எரிச்சா? ரிலிஜியஸ் ஏங்க அதுதான் சென்சிட்டிவா பேசுறீங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏங்க சென்சிட்டிவா பேசும்போது அல் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிளா ஜசீரா பேசணும். அல் ஜசீராவே ம். ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. சரிங்க. கோத்ரா வந்து பிஜேபி பார்த்தீங்கன்னா, தான் ட்ரெயின் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தானா வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல. தானா வந்து பார்த்தீங்கன்னா பத்திக்கிச்சுங்க. ட்ரெயினு. போதுமா? ம், ஆமாங்க. ஏங்க கேஸ் சபர்மதி போட்டு, எக்ஸ்பிரஸ்ல கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்6 அவ்ளோ கோச்சு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சரி, அரெஸ்ட் ஒரு பண்ணிட்டு இல்ல நிமிஷம் இல்ல ஐயா. பண்றாங்க. ஒரு இல்ல நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க கலவரத்த கார்த்தி ப்ரோ, முன்னாடி அவர் பண்ணாங்க. டைவர்ட் இல்ல, இல்ல பண்றாரு. இல்ல அதுதான் இல்ல நானும் சொல்ல டைவர்ட் இல்ல இல்ல. வரேன். இல்ல இல்ல ஒரு பாயிண்டா வரேங்க. ஏங்க வெயிட் பண்ணுங்க. இது சி தானா நீங்க எரிஞ்சிச்சு. வந்து சென்சிட்டிவா நீங்க பேசுனீங்கன்னா, அது இது நான் அந்த அளவுக்கு இல்ல சென்சிட்டிவா பத்தி நாங்க பேச மாட்டேன். யாரும் ஓகேவா? இத சென்சிட்டிவா ஆக்கல. நான் தரவுகள் நாங்க தான் குடுப்பேன் ஆரம்பிக்கல. அவ்வளவுதான். நீங்க கேட்டது, நீங்க பண்ணதுக்கு நாங்க சொல்றோம். ஏங்க இந்த சரிங்களா? டாபிக்கே உள்ள ம். வரல. நீங்க அதுதான் சொல்றேனே, அது மோடினாலே நீங்க வந்து 2, 3 விஷயம் வந்து பார்த்தா ஒரு ஒரு புரோட்டோகால் தான் அது. உள்ள கொண்டு வந்துருவீங்க. அதுக்காக நான் சொல்றேன். இங்க மோடியை பத்தி கேஸ் பேசலங்க, பிஜேபி பத்தி பேசுங்க. மோடியை பத்தி யாருமே பேசல, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. மோடி பத்தி பேசலையா? ஆமா. நாங்க நீங்க பிஜேபி நீங்க பத்தி தானே தான் பேசிட்டு லாங்கஸ்ட் இருக்கோம். சிஎம்னு நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. நாங்க ஏங்க வந்து பிஜேபி 25 பத்தி தான் அதுதாங்க வருஷம் இல்ல, பேசிட்டு டாபிக்கே இருக்கோம். அதாவது பேசணும். நீங்க தான் 25 வருஷமா ஒருத்தர் நவீன் பட்நாயக்னு ஒருத்தர் இருந்தாரு சிஎம்மா. நீங்க அவரை பத்தி பேசல. மோடி தான் லாங்கஸ்ட் ஏங்க சிஎம்னு ஆரம்பிச்சீங்க. இல்ல இருங்க. நான் வந்து தெளிவா நான் சொல்றேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 13 வருஷம் இஸ் அ சிஎம், லாங்கஸ்ட் சிஎம் நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க அதான் சொல்றேனே, நீங்க வந்து லாங்கஸ்ட் கன்டினியூஸ் சிஎம். சிஎம், அவர் வந்து கன்டினியூவா வந்து கன்டினியூஸ் பிஎம், சிஎம், இல்ல கன்டினியூஸ் கன்டினியூவா பிஎம்ங்க. பிஎம் அதுக்கு ஒரு எல்லாம் ஓகே. மரியாதையாச்சும் குடுக்கணும்னு தான் நான் வந்து கேட்டேன் தவிர, நாங்க வேற ஒண்ணும் அவரை சொல்லல வந்து நான். சரிங்களா? மரியாதை குறைவா நாங்க பேசவே இல்ல. நீங்களா ஏங்க வாண்டடா நீங்க வந்து மரியாதை தராதால அவர் வந்து ஒண்ணும் பார்த்தா குறைஞ்சுலாம் போயிட போறது இல்லைங்க. சரிங்களா? இங்க வந்து நம்மலாம் யாருங்க? இல்ல, இல்ல. நான் கேட்கிறேன். நம்ம என்ன ஐயோ சாதிச்சிருக்கோம் வாழ்க்கையில? சார், கொஞ்சம் யோசிச்சு நான் பாருங்க. இல்ல இப்ப சார், ராணி நாங்க ஆரம்பிச்சு நாங்க இல்ல, இல்ல. பேசுனது ஆளாளுக்கு நார்மலா நம்ம வந்து பேசிட்டு பார்த்தீங்கன்னா இருந்தோம். யோசிச்சு பார்ப்போம். நீங்களா மைக்க வாங்கிக்கின்னு ஒரு மேல தனிப்பட்ட வந்துட்டு மனிதனா நம்ம வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். தற்குறின்னீங்க. அதுக்காச்சும் ஒரு மரியாதை இல்ல தாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. சரி இருங்க, இருங்க. நெக்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி நெறைய இருக்குங்க. நான் நாட்ட ப்ளீஸ், ப்ளீஸ் வெயிட். ஐயா எனக்கு எனக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்றதுக்கு ஒரு சாய்ஸ் வரணும்ல சார். என்ன ம். சார் இது? சரி. ப்ரோ கொஸ்டின் மட்டும் வைக்கக்கூடாது ப்ரோ. என்ன கொஞ்சம் டிபேட் பண்ண விடுங்க ப்ரோ. இப்ப நீங்க ஒரு இப்ப ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டீங்க. ப்ரோ இப்ப இப்ப நானும் நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இல்ல ப்ரோ. இப்போ நீங்க பேசும்போது எனக்கு வந்து மாற்று கருத்து இருந்துச்சு. நான் வந்து உள்ள இருந்து பேசுறேனா? சோ அந்த ரெஸ்பெக்ட் ஆமா. எனக்கும் குடுங்க. கும்பா கேக்குதா? சரிங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மனுஷனா சொல்லிட்டீங்க. அப்பா சூப்பர் ப்ரோ. சொல்லுங்க. பேசுவோம்.
நீங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்றீங்க கார்த்திக். ஏதோ ஒன்று பயங்கரமா வந்து கிளாப் வந்து பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கார்த்திக் இருங்க. கார்த்திக் ப்ளீஸ். இப்ப நித்யானந்தா போனீங்கன்னா எனக்கு சத்தியமா அதை பத்திலாம் பேசுறதுக்கு விருப்பமே இல்லைங்க. அது நீங்க வந்து யார்கிட்ட கேளுங்க கேளுங்க. நித்யானந்தா போய் கேளுங்க. என்ன பேசுறீங்க? நீங்க அரசியல் பேசுறீங்களா இல்ல நித்யானந்தா பத்தி பேசுறீங்களா? அவர் என்ன பிஜேபி இருக்காரா? இல்ல மோடி அவர் வந்து என்ன சொன்னாரா? இல்ல கும்பா ப்ரோ. என்ன கார்த்திக் இது டாபிக்கே இல்லாம என்னப்பா இல்ல பேசுறது ஹோஸ்ட் சம்மந்தமெல்லாம் பேசிருக்கீங்க. இந்த கும்பா ப்ரோ ஒரு பாட்டு இருக்கு. ஹோஸ்டா பேசுறது அலெக்சாண்டர். மோடியும் அமித்ஷாவும் பண்ணா எப்படி? அல்லேலுயா என்று முழங்கிடும். ஐயா ஐயா இருக்குங்கய்யா. இது வந்து டிஃபால்ட் ஐயா. மோடி அமித்ஷா ஒழிய, அம்பானி அதானி ஒழிய. கரெக்டா? அல்லேலுயா சொல்லும் தான் சொன்னாங்க. டிஃபால்ட் ஒரு ஸ்லோகன் இது. அதுவும் நீங்க சொல்லிட்டு போக போறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல நம்ம வந்து யாருன்னு பாக்கணும்ல. ஏங்க எத்தனை கோடி ரூபாய் இப்ப நீங்க வந்து என்ன தொழிலாளியா நீங்க? விஜய் என்ன தொழிலாளி ப்ரோ? நீங்க சொல்லுங்க ப்ரோ. எத்தனை கோடிக்கான இல்ல இருங்க. எத்தனை கோடிக்கான சொந்தக்காரர் அவரு? அவர் என்ன முதலாளியா தொழிலாளியா? ப்ரோ பிஜேபி ஏன் ப்ரோ NEP-ல 3 லாங்குவேஜ் பாலிசியை ஃபோர்ஸ் பண்றீங்க? ஏன் ப்ரோ ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? 3வது மொழி அக்செப்ட் பண்ணாதான் பண்ணுன்னு சொல்றீங்க. ஏன் ப்ரோ? இருங்க, கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இது வந்து அவங்க வந்து ஒரு கொள்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க பிஜேபி. இந்த கொள்கைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எந்தெந்த ஸ்டேட்லாம் வருதோ இது தனிப்பட்ட ஸ்கீம் தான். என்டையர் எஜுகேஷன் சிஸ்டமுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணல ப்ரோ. ஃபார் யூ கைண்ட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காசுலாம் போயிட்டு தான் இருக்கு. எல்லாமே போயிட்டு இருக்கு. ரேஷன் அரிசியும் போயிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுக்கு இல்ல ஃபண்ட் ஏன் நிப்பாட்டினீங்க? இல்ல ஃபண்ட் நிப்பாட்டினீங்களா இல்லையா? இல்ல இது வந்து புது ஸ்கீம் பிரதர். அது நீங்க வந்து தெளிவா இல்ல ப்ரோ. இது தவறான இது. ஓகே நீங்க இல்ல வேணா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இல்ல அலெக்சாண்டர், நான் அவனை பத்தி வெயிட் பண்றேன். நீங்க கொஞ்சம் போயிட்டு நீங்க வந்து சாட் ஜிபிடிலயோ கூகுள்லயோ சர்ச் பண்ணிட்டு வாங்க. நான் வெயிட் பண்றேன். இல்ல நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். நீங்க கொஞ்சம் போயிட்டு வாங்க. இது வந்து என்ன என்டையர் வந்து பார்த்தா எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அதாவது 2300 கோடி. இல்ல இருக்குங்க. சரியா அலெக்சாண்டர்? மூணு இல்ல இருங்க அலெக்சாண்டர். நம்ம தமிழ்நாட்டுல ப்ரோ இருங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஒண்ணு என்ன பேச விடுங்க. இல்ல சரி ப்ரோ. நீங்க பேசுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ பேசுங்க ப்ளீஸ். கார்த்தி இல்ல அலெக்சாண்டர் தான் பேசுறதா? ஐயோ யார் பேசுன்னு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. நிறைய பேர் பைக்ல வந்து கார்த்தி ப்ரோ மியூட் போங்க. கார்த்தி ப்ரோ மியூட் போங்க. போடுறீங்க. இதுல வந்து செருப்பு வர உள்ள வந்துது. சரிங்க ப்ரோ. இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு பார்த்தா புரிஞ்சிச்சு ப்ரோ. அதுதான் புரிஞ்சிச்சு ப்ரோ. இந்தி வந்து திணிக்கிறான்னு சொல்றீங்க அதானே? இல்ல கரெக்ட் ப்ரோ. இல்ல கரெக்ட் ப்ரோ. இப்ப நான் பேசலாமா? ஓகே. நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் வந்து இப்ப கொடுத்துருங்க. சரிங்களா? இன்னைக்கு நிதர்சனம் வந்து பாருங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளியில சரியா நிறைய பேர் படிக்கிறது அதுதான். சரியா? CBSE ஒருத்தன் விட்டுருங்க. அதுல வந்து பார்த்தா கம்பல்சரி இது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருவாங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளி வந்து ப்ரோ இருங்க அலெக்சாண்டர் ப்ளீஸ். மெட்ரிகுலேஷன் பள்ளியில வந்து படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில வந்து இந்தி வந்து கத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காசு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவனோட பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து சொல்லித்தரான். பிராத்தியமா மதியமா சொல்லிட்டு தனிப்பட்ட கோச்சிங் பார்த்தோம்னா சொல்லியே தரான். தனியா வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் போயிட்டு எக்ஸாம் எழுதுறாங்க. ப்ரோ இருக்கு ப்ளீஸ் ப்ரோ. இருக்கு ப்ரோ இருக்கு. ஐயோ தலைவரே ப்ளீஸ் அலெக்சாண்டர் கொஞ்சம் பேச விடுங்க அலெக்சாண்டர். நான் பேசி ஒரு செகண்ட் ஆகல.
அதுதான் ப்ரோ சொல்றேன். இதுக்கான ஆன்சர் இதுதான். என்ன வந்து என் மூலியமா நான் சொன்னதுன்னா புரியும் உங்களுக்கு. அது நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் மட்டும் ஹிந்தி படிக்கக்கூடாது. மிச்சம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து படிக்கலாம். ஹிந்தி படிக்கிறதுனால என்ன யூஸ் ப்ரோ? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க ப்ரோ. அது வந்து யூஸ் இருக்கோ இல்லையோ சொல்லிட்டு எதுக்கு மாணவர்கள் தான் யூஸ் ப்ரோ ப்ரோ? செட் அது பண்ணணும். எதுக்கு யூஸ் சொல்லுங்க ப்ரோ அது வந்து மாணவர்கள் தான் யூஸ். இருங்க ப்ரோ. அலெக்ஸ் இது அலெக்ஸ். ப்ரோ எனக்கு ஒன்றும் புரியல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஸ்ட்ரிக்டா நீங்க வந்து பேன் பண்றீங்க. மெட்ரிகுலேஷன் பண்ணு கட்டுறேன். தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல நீங்க இல்ல பேன் இல்ல பண்ணுங்க ஒரு இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. ஒரு அப்பனா வந்து நிமிஷம் ஈக்குவாலிட்டி வந்து இல்ல ப்ரோ. காசு இல்ல இருக்கிறவங்க ஒரு மட்டும் ஹிந்தி வந்து ஒரு படிப்பான். காசு ஒரு இல்லாதவன் இல்லைங்க ஒரு நிமிஷம் ப்ரோ காசு இருந்தா அப்பனா வந்து பார்த்தீங்கன்னா காசு இருந்தா ஹிந்தி வந்து இல்ல ஒரு கத்துக்கலாம். நிமிஷம் காசு இல்லாத கவர்மெண்ட் அலெக்ஸ் ஸ்கூல் என்னோட கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவன் ஏழை மாணவன் அலெக்ஸ் ஒரு நிமிஷம் ஹிந்தி அலெக்ஸ் வந்து பார்த்தா கத்துக்கூடாது. அது நீங்க சொல்றீங்க அவனுக்கு நீ கத்துக்கூடாத போனா அப்படின்னு பக்கம்னு சொல்லிட்டு. அலெக்ஸ் இரு அலெக்ஸ் நான் பேசுறேன் அலெக்ஸ். இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை யாரும் படிக்க வேணாம்லாம் சொல்லல. இங்க நிறைய இங்க இங்க ஹிந்தி பிரச்சார சபாலாம் இருக்கு. யார் வேணாலும் போய் படிக்கலாம். ஃபீஸும் ஜாஸ்தி எல்லாம் கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் அது சரி. இப்ப நீங்க உங்க வழியிலே நான் வரேன். சரி ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்குது. இருங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்கல்ல. இருங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி ஹிந்தி பிரச்சார சபா மேட்ரு விட்டு உங்க வழியிலே வரேன். நான் உங்க வழியிலே வரேன். என்னத்துக்கு 2100 கோடி ரூபா பிஎம் ஸ்ரீ ஃபண்ட ஹோல்டு பண்ணீங்க? என்ன ரீசன்? இத மட்டும் சொல்லுங்க. என்ன ரீசன்? நேஷனல் எஜுகேஷன் பாலிசில நீங்க 3 லாங்குவேஜ் உள்ள கொண்டு வரீங்க. அத ஸ்டேட் எதுக்கு 3 லாங்குவேஜ் கொண்டு வந்தா இந்த ஒரு பாலிசி சரிங்களா? இப்போ நார்மலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்குற அந்த படிப்புக்கான ஃபண்ட்ஸோ அது வந்து ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. கவர்மெண்ட்ல வந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்கு. இது வந்து தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் பிஎம் ஸ்ரீ ஃபண்ட்ஸுக்கு என்டைட்டில் இல்லங்கிற முடிவு நீங்க என்ன பேசிஸ்ல எடுத்தீங்க? எப்படி எடுப்பீங்க? உங்களுக்கு யாரும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? அப்ப நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிக்கிறீங்க. தெரியுதா ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிக்கிறீங்கன்னு தெரியுதா? அப்போ முதல்ல வந்து திணிக்கிறது இதுதான் இம்போசிஷன். இல்ல யாருங்க பேசுறது? இது செருப்பு தான் பேசுறீங்களா? அது ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா? 3 லாங்குவேஜ் பாலிசி கம்பல்சரியா இல்லையா? அதான் கேள்வி. பாலிசி தான் சொன்னாங்க. ஹிந்தி வந்து கம்பல்சரியா? மூணாவது லாங்குவேஜ் எனக்கு வேணாங்கறேனா? எனக்கு வேணாம், எனக்கு ரெண்டு போதுங்கறேன். நீங்க யாருங்க சொல்றதுக்கு? நீங்க யாரு சொல்றதுக்கு? பையன் வந்து அவனுக்கு வந்து பார்த்தா வாய்ஸே இல்லங்க. இல்ல அலெக்ஸ் காசு எல்லாம் படிக்கிறான். இப்போ நீங்க வந்து எனக்கு வந்து தேவலங்க அவனும் படிக்க கூடாது சொல்லிட்டு நீங்க யாரு? ஆனா வந்து ஸ்டேட்ல தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு இதுதான் வேணும்னு முடிவு எடுக்க நீங்க யாரு சார்? மத்த பசங்க படிக்கிறாங்களா இல்லையா? நீங்க யாரு சார்? படிக்கிறாங்களா இல்லையா? நீங்க யாரு தீர்மானிக்கிறதுக்கு தான் கேளுங்க. என்ன லாங்குவேஜ்னா படிக்கலாம் சார். ஹிந்தி மட்டும் வந்து கம்பல்சரி சொன்னாங்களா? எதுக்கு நீங்க மாதிரி உங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் வேண்டாம். திணிக்கல யாருக்கு திணிச்சு? ப்ரோ நீங்க ரொம்ப வந்து அறிவுலையா பேசுறீங்க. அதுக்கு வந்து என்கிட்ட ஆன்சர் இல்ல ப்ரோ. நான் சிம்பிளா கேட்டது ஒரே விஷயம் தான். மத்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க. நான் சார்கசமா சொன்னேன். அது நீங்க ஆன்சர்ல சொல்லி புடிச்சுக்காதீங்க. நான் சார்கசமா சொல்றேன். நீங்க சொல்றதுக்கு வந்து இப்ப நீங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எனக்கு வந்து சிறுமையா தான் இருக்கு இது. உங்க பையன் வந்து கேட்பானா இந்த மாதிரி நான் அதுக்குப்பா கத்துக்கணும்னு சொல்லி கேட்பானா? இல்ல ஒரு நிமிஷம். சரி மேக்ஸிமம் கேட்பானா அவன்? அப்பா அப்பதானே மோடி பேசுறது கேட்க முடியும். அலெக்ஸ் நான் தான் மியூட் போட்டேன். சாரி. பையன் வந்து சப்போஸ் வந்து மேக்ஸ் எதுப்பா படிக்கணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வேணா